வணக்கம் பிரைஸ் தி லார்ட். பாருங்க இந்த வீடியோ கொஞ்சம். உறவுகளே, நான் இந்த பிள்ளையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெண்ணு வந்து 2023 6ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த புள்ள வந்திருக்குது சவுதிக்கு, ரியாதுக்கு. சரியா? 2023 6ஆம் மாதம் 22ஆம் தேதி வந்த சகோதரி இந்த புள்ள 25/11ஆம் மாதம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வேலை செஞ்சிருச்சு. 23/6/22 சவுதிக்கு வந்த சகோதரி 25/19/11 மாதம் 19ஆம் தேதி இந்த புள்ளைக்கு இப்படி பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ இந்த புள்ள காலையில் பேசிய புள்ள அடுத்த நாள் வருத்தம் வந்து ஒரு கையும் காலும் விளங்காம போயிருக்கு. சரியா? பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போன நேரம் தலை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. சரியா? டாக்டர்கள் சொன்னது 2 மாதம் பிறகுதான் கண் திறப்பாரண்டு. சரியா? தற்போது கை கால் விளங்கல, ஆனால் பேசுறது விளங்கும். தொண்டை உள்ள வந்து ஒரு பட்டை போட்டு இருக்கிறாங்க. அன்பான உறவுகளே, இந்த வீடியோவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. இது வந்து அன்ற டிசாநாயக்க விஜித ஹேராத் வெளிநாட்டு அமைச்சருக்கு இந்த வீடியோ போகும் மட்டும் நீங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த சகோதரிக்கு வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் 2024 அந்த 12ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இருக்குது. அப்போ 24ன்னு சொன்னால் இன்னைக்கு 6ஆம் மாதம். இப்போ இந்த 6ஆம் மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதம் துவங்குது. ஸோ 6 மாதங்களாக இன்னமும் வெளிநாட்டு அமைச்சர்களோ இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை, பதிலுமே இல்லை. அப்போ இந்த புள்ள வந்து அந்த வீட்டில் கை கால் ஏலாம அப்படியே புள்ள பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்திருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன நேரத்தில் வந்து தலையில பெரிய ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதாக, அதாவது நரம்பு வெடிச்சதாகத்தான் சொல்றாங்க. எப்படி எங்காவது நரம்பு வெடிச்சதாக தான் சொல்றாங்க. ஸோ இந்த நரம்பு வெடிச்சதன் காரணமாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இந்த பிள்ளைக்கு. அதே மாதிரி 2 மாசத்துக்கு பிறகுதான் இந்த புள்ள பேசி இருக்குது. இப்பயும் பேசுது இல்லை, அதாவது சொல்றது விளங்குது. முன்ன அப்படியெல்லாம் இல்லை, இப்ப சொல்றது விளங்குது. அப்ப இந்த அளவுக்கு இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கேட்டா அங்கே ஒன்றும் சொல்றாங்க இல்லை. அதே மாதிரி சவுதி எம்பசிலையும் எனக்கிட்ட வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸு தள்ள தூக்க முடியல. அந்த அளவு சவுதியில இருந்து வந்திருக்குது. அந்த அளவுக்கு சவுதியில இருந்து வந்து அவ்வளவு பிள்ளைகளை அடிச்சு உதச்சி ஒரே அநியாயமா இருக்குது. எனக்கு எந்த வேலையை செய்யறது, எந்த இடத்துல இப்ப இந்த புள்ளோட விஷயத்துல வந்து இந்த புள்ளோட எப்ப வந்துச்சு எப்ப போனுச்சு அந்த டேட்டையே மறந்துடுவேன். இப்போ கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். எனக்கும் வேலை இருக்குது. வேலை இருக்கிற நேரம் வச்சுதான் நான் இதுகளை செய்யறது. அதை மறந்துடுவேன். எப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் போகும்போது கட்டாயம் டேட் போடணும், நம்ம டேட் சொல்லணும். ஆகையால நான் இப்போ கோவித்த கமல்கிட்டையும் சர்பான்கிட்டையும் சொல்லியிருக்கேன். யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த வீடியோவை போட்டு இந்த சகோதரிக்கு வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் பீரோ கட்டி தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரியான அசம்பாவங்கள் நடக்கும்போது எமது அரசாங்கம் கட்டாயம் இந்த மாதிரியான ஏதாவது முடிவுகள் எடுத்து உயிருடன் அந்த சகோதரியை இலங்கைக்கு அனுப்புறதுக்கு சலுகைகள் செய்ய வேண்டும். ஆகையாலே எனது அன்பான உறவுகளே, எனக்கு என்னத்தை பேசுறதுன்னே எனக்கே தெரியல. அந்த மாதிரி கவலையா இருந்துச்சு அந்த பிள்ளைய பார்க்கும்போது. ஆகையால
இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகட்டும், ஷேர் ஆகுங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு போக தட்டியும் நான் நினைக்கிறேன் கடந்த அரசாங்கத்தில் மனுஷ நாணயக்கார களவெடுத்தாலும் நம்மளுக்கான ஏதோ ஒரு வெளிநாட்டவர்களுக்கான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அந்த மனுஷன் பேசுனது அங்கங்க போயிட்டு பொய்களை சரி விதேச கட்டையுத்து அப்படி எப்படின்னுக்கிட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ பேசிக்கிருந்தது. ஆனா இப்ப உள்ள விஜித ஹேரத் ඔබතුමාට මම කියන්නේ කිසිම රහකට නැහැ, කිසිම කමකට නැහැ, විදේශ හඬට කිසිම හැවුම්කණක් දෙන්නෙම නැහැ. අපි හැමෝම 60% විදේශ ගෙනුම් ගෙනත් දෙන අපට කිසිම වගකීමක් නැතුව තමයි මෙන්න මේ විදිහට තමයි යන්නේ. ඉතා ඉක්මනින් මේ ළමයාගේ කලයරසි මෙයාගේ නම තව තියෙනවා. மேயாகே இந்த பெண்ணுடைய பாஸ்போர்ட் இலக்கம் வந்து எண் எழுத்து 764164 இந்த புள்ள வந்த ஏஜென்சி வந்து மர்ஜானா என்ற ஏஜென்சியில் வந்திருக்குது. ஸோ இந்த காரியத்தில் வந்து எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. இந்த வெளிநாட்டு அமைச்சர் என்ற இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு அதிகமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற ஒரு பெண்களுக்கு கூட சவுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சவுதியர்களுக்கு எங்களுடைய எம்பசியும் சரி, எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர்களும் சரி பயம்னு நினைக்கிறேன். ஏஜென்சிகள் அதை விட பயம். உங்களுக்கு தெரியும், குவைட்லன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி விடயங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கலாம், எம்பசியை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதிகள் தற்போது எங்களுக்கு குவைட்டில் இருக்குது. ஆகையால் குவைட்டில் வந்து ஒரு அளவு பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்களை மாதிரி ஆளுகளை கண்டெக்ட் பண்ணும்போது, நாங்கள் எம்பசிக்கு பேசும்போது சொல்லும்போது ஒரு அளவு அவங்க அதுக்கு முடிவுகள் அவங்க தர்றாங்கன்றது என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சாதாரணமாக இப்போ சவுதிக்கும் நான் சில விஷயங்களை நான் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 1 வருஷம் 3 மாதம் வேலை செஞ்ச ஒரு சகோதரி கிட்ட வந்து 20 லட்சம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதை நான் அனுப்புனேன், எம்பசிக்கு அனுப்புகிறேன். அந்த சார் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, கரண்ட தேக்குனா லக்ஸ் விசா கெவாண்ட மோனேண்டு. இப்போ நான் மறுக அனுப்புவேன். இன்னைக்கு தூங்க மாட்டேன். இன்னைக்கு 10 11 மணி வச்சும் இந்த பிள்ளைக்கோட்டு வேலையெல்லாம் செஞ்சு இதுக்கு நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் படுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு மனவேதனைகளாக இருக்குது பிள்ளைகளா. இந்த பாதிப்புகள் இந்த சவுதியில இருந்து இந்த பெண்கள் பாதிக்கப்படுறது பெரும் அவதி. சாப்பாடு இல்லை, திங்க இல்லை, குடிக்க இல்லை, உடுப்பு இல்லை, சவுக்காரம் இல்லை, செம்போ இல்லை. இந்த மாதிரியான இதுகளுக்கு பயங்கரமா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு துன்பப்படுதுங்க. ஆகையால இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த சகோதரியுடைய லொக்கேஷனை தாரேன். யாராவது இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த சகோதரியை போயிட்டு பார்க்குறதுக்கு என்கிட்ட லொக்கேஷன் இருக்குது. அவங்க லொக்கேஷனை அனுப்பி வச்சுருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் பேரெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. யாராவது உங்களால் போயிட்டு பார்க்க இயலும்னு சொன்னால் பாருங்கள். அந்த பிள்ளைக்கு பேசுகிறதெல்லாம் விளங்குது, ஆனால் ஒன்றும் பேசுகிறதில்ல. அப்படியே ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு பார்க்கக்குள்ள. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியுது. பிள்ளைகளாம் மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்யுங்க தங்கங்களே, ஒசுர்களே.